என்று ஓங்கி ஒரு கொட்டு கொடுத்தான். அடிப்பட்டவள் பிச்சைக்கிறதுக்கு ஒருவோடு வைக்கின்றாய். சரிதான். பட்டாரோ ஆஹா இப்பமா பிச்சை வாங்கிட்டு போய்யா. எவா ஐயா அழுது வச்சு போட்டால் அருந்தரைக்கு இராது. ஐயோ தொழுது வச்சு போட்டால் சுடமுடுக்க பீத்தாலே. இருப்பாரியா பிச்சை கேட்டு வந்த பட்டாரம் என்று நினைத்தாயா? பஞ்சத்துக்கு ஆண்டியா இல்ல பரம்பரையே ஆண்டியா? ஏமா நீ அழுத காரணத்தை சொல்லு. அம்மி உனக்கு பிடிச்ச சிக்கல் ஒண்ணு விட்டு தீரும். ஒன்று சொன்னால் அத்தனை பொறுக்கமாடியா? ஆமா அப்படி ஆகட்டும் ஏதோ சொல்லுகின்றேன். நீராடு போனேமோ நெடுசவனாய் பெருமா. நீராடு போனேமோ நெடுசவனாய் பெருமா. அப்படியானே நீ சகலி செய்தியே. ஐயோ ஆண்டு 12 அடிமை விட்டதும் ஆதி முதல் அந்தமாக எடுத்துரைத்தார். இந்த வார்த்தை கதைகளை சொல்றேன் கேட்டு பெண்பாமாய் ஒரு கதையை கேட்டால் இது கவலையாக இருக்கின்றது. உங்களுக்கே கவலை வருவதாச்சா? பெண்ணே என்ன ஒரு நாளைக்கு உனக்கு 7 மணி தருகின்றேன். இந்த 7 மணி ஒரு செப்புக்குள்ள வைக்க வேண்டும். ஒரு நாளா 2 நாளா 41 நாள் அப்படி வைத்தால் அதுக்கு தொடர்ந்து பார்த்தால் ஒன்று விட்டு 6:45 அரையும் காலம் 7 நாட்டு சரியும் ஒன்று விட்டு வர கிடவது. அப்படியா? இது யாருக்கு தெரிஞ்சாலும் உங்க அக்கா இருக்காளே. ஆமா அக்கா எஜமானி மகாராணி அப்படியா? அவளுக்கு மட்டும் தெரியக்கூடாது. என்ன பத்திரமா வச்சுங்க. நான் சென்று வருகின்றேன். ஆகட்டும் என்று பகவான் சென்றிருக்க அவன் செப்புக்குள் தமக்கைக்கு தெரியாமல் பூஜை செய்தால் ஒரு மண்டலம் முடிந்து அந்த பரலானது உருவாக மாறி அது திறந்து பார்த்தவாறு பாம்புக்கு பகையாளி ஆகிய 7 உயிரினங்கள் அதிலும் கடைசியாக கருடன். பாம்புக்கு பறந்துக்கு ஒத்து போமா? இது சிங்கி இருந்தா கார்கோடன். ஐயோ பறந்து விட்டாரா? கல்லகப்பட்டால் நிச்சயமாக கொண்டு விடுவான். அப்படி நம்ம ரூபத்தையும் மாற்ற வேண்டும். அப்படி என்று பாம்பாக இருந்த கார்கோடன் ஒரு மானிட வடிவாக பாப்பானாய் வடிவெடுத்து ஸ்ரீரங்கம் நகர்தனிலே ஆற்றுங்கரையோரம் அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அதே ஒரு பாபாஜி வேண்டாம் 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 இருந்தா கல்யாணம் ஆனா குழந்தை திரும்ப வச்சுக்கிட்டு தண்ணி போறவத்துக்கிட்டு இருக்கா. சரிதான். பாப்பாத்தி ஆதரிக்கிறவளே போறான். பாப்பா அதுக்கு அக்கறவளே போயிட்டு இருக்கா. கொண்டு வந்த குழந்தை தண்ணிக்குள்ள முக்கிற பாருங்க. அப்படி அந்த பாப்பா மேல வந்து தண்ணீர் தெரியுது. ஓஹோ பாப்பாத்தி ஆகா என்ன அழகு. தண்ணியில பார்க்கறதுக்கு இந்த ஆள் கூட அழகா இருக்காங்க. அப்ப நேர்ல பார்த்தா எவ்வளவு அழகா இருக்காங்க. மன்மதனோ ஜீவகனோ தேவனோ என்று அப்படி என்னாத்து பார்த்தாலே அப்படி தங்கச்சிலை போட்டு ஒரு ஆடவரை கேட்டாய். கொண்டு வந்த குழந்தை வீசி எரிஞ்சு வீட்டுக்கு ஓடி வர வந்து தாய் பார்த்து சொல்லிக்கிட்டாய். அம்மா மக்களே அம்மா பாப்பாத்தி எனக்கு இன்னைக்கு உடனே கல்யாணம் பண்ணி வையுமா? கல்யாணமா? ஆமாம்மா. மக்களே அம்மா இன்னைக்கு வந்து வீட்டு விட்டு வெளியே போறா கல்யாணமா? ஆமாம்மா. மக்களே கல்யாணம் ஒரு பையனை பார்க்கணும் ஜாதகத்தை பார்க்கணும் நிச்சயதார்த்தம் வைக்கணும். அது வந்து கல்யாணம். அப்படியா அம்மா? அம்மா என்ன
தண்ணி போற போனோம்லாட்டி அப்ப ஆத்தங்கர பக்கத்திலே ஒரு அழகான ஒரு புருஷனை பார்த்தேன். பிள்ளை அழகா இருக்காட்ட வெள்ளு 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 இருக்காரு. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கீங்க, நான் கூட்டிட்டு ஓடிடுவேன். எத்தனை சம்பந்தம் வந்தாலும் இருந்துட்டு போட்டு கட்டுனா இவரைத்தான் நான் கட்டுவேன். அப்படியா? இல்ல தொங்கிடுவேன். எங்க தூக்குல தூக்கலையா? என் மக்களே இப்படிதான் அளவா எங்க அப்பா உங்க அப்பா தான் சொன்னேன். ஆமா ஆமா கட்டுறவங்க தான் கட்டுப்படுவேன். என் மக்களே அவன் எங்க மக்களீங்க? அந்த பக்கம் நிறைய பின்னாடி தான் வந்தாரு. அந்த வியாபாரத்துக்கு பின்னாடி நின்ன மாதிரி இருந்தம்மா. ஆளு இருக்கா? அந்த பாரட்டி கொம்பை. அப்பாவுக்கு கல்யாணமா எனக்கு கல்யாணமா? அப்போ உடனே முடிச்சு வைமா. நீ நில்லாத, நீ பூவை போடு இல்லைன்னா அரிசியை போடு. எம்மா கல்யாணம் வாழணும்னு உண்டுன்னா நீ கொட்டு கூட வைக்கணும். எனக்கு செண்டாவை மகளே கல்யாணம் பண்ணி வைக்கிற மகளே அந்த பாப்பாவை மகள் பாப்பாத்திக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். அதாவது காதல் என்பது கண்டவுடன் வருவது காதல். ஒருவர் பெண் மீது ஆண் மீது பார்த்து அந்த நொடிப்பொழுது மனதில் பதியுமா? அவன் தான் நமக்கு கட்டையில போற காலம் வர புருஷன். ஆமா கட்டையில போற காலம் வர பொண்டாட்டி. அடிச்சாலும் துவச்சாலும் வீட்டுல காய போட்டாலும் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் சுத்த போற இடமெல்லாம் சுத்தினாலும் அவன் ஜவுளி கிடைக்கிறாரு போனாலும் சித்தப்பா இருந்தாலும் அதாவது அந்த காலத்து காதல் காதலாக இருந்து இந்த காலம் வந்ததே ஒரு போனு டச் போன் 8ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சு 10ஆம் கிளாஸ் வரை ஒண்ணு என்னது லவ். அப்புறம் 11ல இருந்து 12 வரை ஒண்ணு. ஆமா அப்புறம் பள்ளி பருவம் முடியுமா? அந்த சம்மர் லீவ் இருக்கு இல்லையா? அடுத்த காலேஜ் ஓபன் ஆகுறது வரை டைம் பாஸுக்கு ஒண்ணு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் ஒண்ணு, செகண்ட் இயர் ஒண்ணு, தேர்ட் இயர் ஒண்ணு, ஃபோர்த் இயர் ஒண்ணு. ஆமா அதுக்கு பிறகு அங்க நினைப்பாங்க பிள்ளை படிச்சு முடிச்சுட்டு வருவா. நமக்கு அந்த சம்பந்தத்தை பார்த்து படிக்கலாம். தியாரி வேலை தெங்கமுடூர் படிக்க முடியும். ஆமா புத்தனம் மணவாளபுரம் அங்க சம்பந்தத்தை பார்ப்பாங்க. போட்டோ அனுப்புவாங்க. மக்களை பையனை பிடிச்சிருக்கா பாரு பாட்டிக்கோங்க. எனக்கு 3 வருஷம் போட்டுமா 3 வருஷம் போட்டுன்னு சொல்லிட்டாலும் ஆல்ரெடி ப்ராசஸிங்ல ஒன்று ரவுண்டிங்ல இருக்கும். இல்லைன்னா 2 வந்து பிரெக்னண்டா இருக்கும். அது சரி. அதே இது பையனா இருந்தா அங்கிருந்து வரும்போதே ஒரு பசுவும் கண்ணுக்குட்டியும் கூட்டிட்டு வருவான். இது ஆமா இது கரிகாலத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆமா அதனால பல கூட நிறைய மக்கள் தூக்கிலே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பக்கம் அவனுக்கு கேட்டேன் சொன்னே அப்படின்னு சொன்னாவே 18 வயசு 6 மாசம் 18 வயசு 4 மாசம் இது வாஸ்தவம். ஆமா அப்படி இருக்க இவர்கள் திருமணம் முடிந்து வெகு நாட்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த கணவன் மனைவி என்ற ஒரு அந்நூனி ஈடுபாடு இவர்களுக்கு கிடையாது. பார்த்தால் பாப்பாத்தி அந்த பாப்பானிடத்திலே வந்து மன்னவரை மணவாடா பாதையிட்ட மன்னவரை மணவாடா பாதையிட்ட நாடி வந்து செடி போல் அட்டிலே
பாப்பாத்தியாரவள் அப்படி என் ஆசை மன்னவா பாப்பாத்தி திருமணம் முடிஞ்சு நமக்கு இவ்வளவு நாள் ஆச்சு ஆமா பாப்பாத்தி என்னைக்காவது என்கிட்ட பாசமா அன்பா ஆசையா நேசமா என்ன தொட்டு பேசிருக்கீங்களா பாப்பாத்தி என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனீங்களா ஏய் என்ன பாக்குறவங்க எல்லாம் என்னான்னு கேட்காங்க தெரியுமா எப்படிமா இப்படி பாப்பாத்தி உனக்கு கல்யாணம் முடிஞ்ச எங்களுக்கு காடும் வைக்கல நீ ஆட்டு முடிச்சுக்கிட்ட பையன் கருப்பா சோப்பா நெட்டையா கட்டையா அழகா அழகில்லையா ஏய். உன்னை வச்சு தண்ணி ஊத்தானா ஊத்த மாட்டாரா? என்னெல்லாம் கேக்குறாங்க தெரியுமா பாப்பாத்தி ஆ. நம்ம குறை என்ன குறைடி பிராமணர்கள் வழக்கப்படி 41 ஆள் கணவன் மனைவி பேச மாட்டாங்க எனக்கு ஒரு ஆசை என்னன்னா அவளாட்ட பேசட்டுமே அப்படி நான் நினைக்கிறேன் நீ நினைக்கிறேன் அவளாட்ட பேசட்டுமே நீ ஏய் பாபாதி இன்னைக்கு நீ பேசிட்டாலே ஆமாங்க. நான் பேசுறேன் என்னங்க உனக்கு என்ன சந்தேகம் ஆமா பண்டல மத்தியில கட்டில உறங்காம அந்த கடல் இடையில போய் உருட்டிக்கிட்டு இருக்கீங்களே ஆமா பாபாதி அது ஏன் பாபாதி ஆ. எனக்கு ஒரு சோக்கேடு உண்டு என்ன சோக்கேடு மாந்த வாயு மாந்த வாயுவா கட்டளை படுத்துறதாகி ஆ. மாசம் போக வேண்டாம் சரி அங்க அந்த வாயு உண்டோ பயம் முக்கிய ஆ, விஷயம் இருக்கு. சரி இருக்கட்டுங்க அங்கிட்டு படுக்கு நான் நாடிக்கிட்டே வந்து உங்கள்கிட்ட ஒரு உமா கேட்கறானி வந்தா அது உமாவா இல்ல உமா நீங்க நச்சிரி போல் வெட்டுகிறீர்கள் ஆமா பாபாதி ஆ. நான் கல்யாணம் போய் தண்ணியை கொடுத்து வளர்க்கணும் ஓஹோ. அந்த பழக்கத்தை அப்படி படுக்கிறது அப்படியா வேற ஒண்ணு பாபாதி அப்படியானால் என்ன